ஹாய் வெல்கம் பேக் டு ஹலோ ஹர்னி சேனல். இன்றைக்கி நாங்கள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா அரிசி போட்டு வேக வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சட்டி தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. இப்போ நாங்கள் வெங்காயம் போட போகிறோம். இப்போ வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி அதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். வெள்ளைப்பூடு இஞ்சி நல்லா இடித்து எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு. நாங்கள் இடித்து வச்சுருந்த இஞ்சி வெள்ளைப்பூடையும் போட்டுக்கிடுவோம். வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டாச்சு. இன்னும் நாங்கள் இடித்து வச்சுருந்த இஞ்சி வெள்ளைப்பூடை தான் போட இருக்குது. இது பிரியாணிங்கிறதுனால கொஞ்சம் கூடவே இஞ்சி வெள்ளைப்பூடு போடணும். நாங்கள் இன்றைக்கி பிரியாணியில் சிக்கனை போடலை, சும்மா பிளெயின் பிரியாணியும் சிக்கன் கறியும் தான் வச்சுருக்கோம். இப்போ வெள்ளைப்பூடை போட்டுக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடை போட்டுட்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்காட்டியும் வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ இது நல்லா வதங்கினோன்னு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை அந்த மாதிரி வாசனை பொருட்களை போடத்தான் இருக்குது. பட்டை, நான் சொன்ன மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கிடுவோம். ஒரு அன்னாசி பூவும் போட்டிருக்கேன். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி இப்போ இது அரைவாசி தான் வதங்கி இருக்குது. இப்போ ஃபுல்லாக நல்லா வதங்கி வரட்டும். எவ்வளோ பெரிய பிரியாணி இலை பார்த்தீங்களா? இந்த பிரியாணி இலை தான் இப்போ நாங்கள் போட போகிறோம். இது எங்கள் தோட்டத்துலேருந்தே பிச்சது. இப்போ இது ஃபுல்லாக போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா? நாளாக பிச்சு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்து அதையும் வதக்கத்தான் இருக்குது. இதுக்கு நான் கட் பண்ணும்போதே புதினா அதெல்லாம் கட் பண்ணியே வச்சிட்டேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிடுவோம். ஏன்னா பிரியாணி மசாலாலையுமே ஏற்கனவே மிளகாத்தூள் இருக்கும். அதனால் ரொம்ப போட்டாலும் உரப்பு கூடிரும். ஏன்னா இப்போ நம்ம கறியோட இல்லையா சாப்பிட போகிறோம், அதனால். இதை அடிப்பிடிக்க விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இப்போ நாங்கள் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிடுவோம். இப்போ பிரியாணி மசாலாவையும் போட்டுட்டு லைட்டாக வதங்க விட்டு தண்ணி ஊற்றி அரிசி போட்டு வேக வைக்கத்தான் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் சம்பா அரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். நான் ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சிட்டேன். இதை கருக விடக்கூடாது. கருக விட்டுட்டா ஒரு மாதிரி கருகிற வாசம் வரும். அதனால் நாங்கள் சரியாக டைமுக்கு எடுப்போம்.
இப்போ நாங்கள் அரிசியை போட்டுக்கிடுவோம். இப்போ இது கூட இந்த மசாலாலாம் லைட்டாக மிக்ஸ் ஆகும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது பிறகு தண்ணி ஊற்றி நாங்கள் மூடி வேக வைக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி பார்த்து அந்த அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நாங்கள் தண்ணி ஊற்றியாச்சு. பார்த்து பத்தலைலாம் ஊற்றிக்கிடுவோம். ரொம்ப ஊற்றிட்டோம்னாலும் இது ஒரு மாதிரி குழஞ்சி மாதிரி போயிடும். அதனால இப்போ உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து பிரியாணி வெந்துருச்சு. திறந்து பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, புதினா, அதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். இப்படி தான் எங்களோட ஃபைனல் அவுட்புட் இருந்துச்சு. இப்போ நான் சாப்பிட ரெடி ஆகிட்டேன். அது கூடவே சிக்கன் கறி வச்சுருக்கோம். இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. வீடியோவில் கலர் அவ்வளோவா தெரியலை, ஆனால் நேரில் ஓரளவுக்கு நல்லா பிரியாணி கலர் மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் ஹலோ ஹர்னி.